எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இருபத்தாறாவது கருத்தரங்கில் அடுத்ததாக உரையாற்ற வருகை தரும் திரு அழகர்சாமி ஐயா ராஜநிலை ஜோதிடர் அவர்களுக்கு நம் நிகழ்வான புதுமுகம் தனது சரவடி பேச்சால் எண்கள் சார்ந்த கருத்துக்களை மிக சிறப்பாக வழங்கும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஏ கே அழகர்சாமி ஐயா அவர்களை திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கும் பிறந்த தேதிகள் என்ற பிறந்த தேதி எண்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்து வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது நம் ராஜநிலை. அழைக்க வருகிறோம். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தை பிரசோதயாத். என்னை பெற்ற தாய் தந்தையை பாதம் வணங்கி எனக்கு இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்களையை கற்றுத்தந்த நமது ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்களையின் ஆசான் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்களையும் வணங்கி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது திருமண வாழ்வை தீர்மானிக்கும் பிறந்த தேதி எண்கள். இன்றைய சூழ்நிலையில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனையில் ஒன்றான திருமண தாமதம், திருமணத்தில் விவாகரத்து மற்றும் திருமண பாதிப்பு போன்ற விஷயங்களை பற்றி நான் உங்களிடம் கருத்து வழங்க வந்துள்ளேன். ஒரு ஜாதகருடைய நேம் பாருங்க, யோகேஸ்வரி நேம் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 5/12/1983. இதில் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 29 வருது. டேட் ஆஃப் பர்த் எல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா அவருடைய டோட்டல் நேமோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 28ங்க. 28 தன் சுகம் ஏமாற்றம்னு வருங்க. அப்போ தன் சுகம் ஏமாற்றம்னால அவருக்கு திருமணம் வந்து தாமதமாயிட்டு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஏஜ் 40 வயசுங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 27/5/1985ங்க. டோட்டல் 37 வருது. 37 என்பது அவர் வந்து கற்பனையே வாழ்ந்துட்டு பாருங்க, கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கனால அவருக்கு வந்து திருமணம் தாமதமாயிட்டு இருக்கு. வாழ்க்கையை வந்து யதார்த்தமான வாழ்க்கையை விட்டு கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அதுதாங்க உண்மை. அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா கே தங்கம்னு வருது. டோட்டல் 25ங்க. இந்த 25 வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய எண்ணு. திருமணம் முடிச்சாலும் திருமண வாழ்க்கையில் பிரிவினை பிரச்சனை தரக்கூடிய எண்கள். அடுத்து பாருங்க, ஏஜ் வந்து 40 வயசு ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 15/7/1985ங்க. டோட்டல் 36. அப்போ அவங்க 36 என்பது வந்து பார்த்தீங்கன்னா குருட்டு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திடீர்னு முடிவு எதையுமே யோசிக்காம முடிவு எடுக்க வச்சிரும். அவங்களுடைய டோட்டல் அந்த 36 வந்திருக்கு. 2வது டிஜிட்ல வந்து 07, 7வது மாசத்துல பிறந்திருக்காங்க. 7வது மாசத்துல பிறந்ததுனால அந்த 7ங்கிறது அவங்க திருமண வாழ்க்கையை லேட் பண்ணுது, தடையை ஏற்படுத்துது, திருமணம் தாமதத்தை கொடுத்துட்டு இருக்குங்க. அடுத்து 15 வந்துருப்பாங்க. 15 வாழ்க்கையை வந்து எப்போ வேணாலும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய எண்கள். அப்போ வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில திருமண விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதமாயிட்டு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகுது. அவருடைய டேட் ஆஃப் பர்த் பாருங்க 10/12/1985ங்க. டோட்டல் 27 வருதுங்க. 27ன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய, அதாவது டிவோர்ஸை கொடுக்கும், வம்பு வழக்கு விரயங்கள், கோர்ட்டு கேஸ் விரயங்களை கொடுக்குற நம்பரு. இந்த எண்களில் வர்றவங்க கொஞ்சம் தாமதமாக முடிக்கிறது நல்லது. ஏற்கனவே இவங்களுக்கு வந்து திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா எம் குலமகள். டோட்டல் 28ங்க. 28ன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன் சுகம் ஏமாற்றம். அவங்க ஆசைப்படுற எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அப்போ இதுவும் ஒரு காரணம், திருமணத்திற்கு லேட் ஆகிறதுக்கு இது ஒரு காரணங்க. அடுத்து ஒரு 39, அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 39ங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 13/8/1986ங்க. இந்த 13 என்பது எதிர்பார்த்தால் ஏமாற்றம். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது எதுவுமே நடக்காது. எதிர்பார்ப்புகள்லாம் ஏமாற்றமா முடியுங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 36. நான் இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நிறைய 36, டோட்டல் 36 வர்றது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருமண தடை தாமதம் அல்லது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குற நம்பரா இருக்குங்க. அது வந்து குருட்டு தைரியம் சொல்லுவாங்க. அது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன்ங்கிறது பகையாகும். இப்போ பகையாகிறதுனால அதுவும் திருமணத்தை தடை பண்ணுது, இல்லைன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது, திருமணம் டிவோர்ஸ் வரைக்கும் போகுதுங்க. அடுத்து பாருங்க, ஏஜ் ஒருத்தருக்கு 40 வயசுங்க. டேட் ஆஃப் பர்த் 12/11/1985.
இதுல டோட்டல் வந்து 28ங்க. டோட்டல் கூட்டுத்தொகை வந்து 28. அவருக்கு 2ஆம் இடத்துல 11ஆவது மாசம் பிறந்திருக்காரு. 11 என்ற எண் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கொடுக்காது, அதாவது விருத்தியை தராது. 11 விருத்தியை தராது. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலேயே அமைஞ்சிருக்கு. அப்ப குடும்பம் என்பது திருமண விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அவருக்கு. டோட்டல் 28. அங்கேயும் பாத்தீங்கன்னா 28 சுகம் ஏமாற்றம், தன் சுகம் ஏமாற்றம். அவர் ஆசைப்படுற விஷயங்கள் நடக்கல. அப்ப திருமண தாமதத்திற்கு இதுவும் காரணம். இந்த 28 திருமண தாமதத்தை ஏற்படுத்துது. அடுத்து வருது பாருங்க, டேட் ஆஃப் பர்த் 21/7/1987ங்க. டோட்டல் 35 வருதுங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த்ல 21 தண்ட செலவு வீண் விரயங்களை கொடுக்குற நம்பர். மாதம் பாத்தீங்கன்னா 7ஆவது மாசம். திருமண தடையை ஏற்படுத்துது. திருமணம் முடிச்சாலும் அவங்க இல்லற வாழ்க்கையில் வந்து சிறப்பு இருக்காதுங்க. திருமணம் இந்த 7ஆவது மாசம் 7ஆம் தேதியில பிறந்துட்டாவே இல்லற வாழ்க்கை சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்களை மாற்றம் பண்ணி தான் நம்ம லைஃபை வந்து நல்லபடியா கொண்டு போக முடியும். அவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா டி கிருத்திகா. அதுவும் டோட்டல் 28லயே வருதுங்க. 28 என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா தன் சுகம் ஏமாற்றம். அப்ப என்னவே எதிர்பார்ப்பு எல்லாமே ஏமாற்றத்தை மட்டும் தான் சந்திக்குது. அந்த மாதிரி தான் இருக்குங்க. அடுத்து பாருங்க, ஏஜ் 38 ஆச்சுங்க. டேட் ஆஃப் பர்த் 2/9/1987ங்க. வயசு 36ங்க. மேக்சிமம் 36 எண் டோட்டல் வந்தாலும் அவங்களுடைய நேம்ல 36 வந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உறுதியா கொடுக்குதுங்க. அதாவது திருமணம் லேட் ஆகும், அப்படி இல்லைன்னா திருமண விவாகரத்துல முடியுது, இல்ல ஒரு இழப்புகளை சந்திக்க வைக்குது. இந்த எண்கள் கரெக்டா வேலை செய்யுதுங்க. அவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா ஜி சௌஜன்யா. டோட்டல் வந்து 28லயே வருதுங்க. 28 பாத்தீங்கன்னா தன் சுகம் ஏமாற்றம். அப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த 28 36 இந்த காம்பினேஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் 37 வயசுங்க. டேட் ஆஃப் பர்த் 18/8/1988ங்க. வயசு வந்து 40 அதோடைய டோட்டல் பாத்தீங்கன்னா 43. இதுல பாத்தீங்கன்னா 18 என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் கெடுத்துங்க. அதாவது 18 அனைத்தும் பால். எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாத்தையும் பால்படுத்தி விடும். அந்த 18 அவ்வளவு மோசமான நம்பரு. மேக்சிமம் அந்த 18ஆம் தேதி 18 டோட்டல்ல பேர்ல 18 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை லேட்டா முடிக்கிறது நல்லது. மேக்சிமம் திருமணம் முடியறது இல்ல, அதையும் மீறி முடிச்சா கொஞ்சம் லேட்டா முடிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும். இங்க 18/8ங்கும்போது அந்த 18 திருமண வாழ்வை தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு திருமண விஷயங்களை லேட் பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்து பாருங்க, ஏஜ் 36. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 25/12/1989ங்க. டோட்டல் 37. 25ங்கிறது உங்களுக்கு திருமண தடை தாமதத்தை ஏற்படுத்தும். பிரச்சனை பிரிவினைக்குரிய நம்பருங்க. 25 இருந்துச்சுன்னா மேக்சிமம் கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் கொடுக்கும், இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு இழப்பை கொடுக்கும். அந்த அளவுக்கு மோசமான நம்பர் 25. இதுல வந்து 25ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 37 டோட்டல். கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஃபுல்லா கற்பனையில வாழ்ந்துருக்காங்க. திருமணம் லேட் ஆகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும். அடுத்தவருடைய நேம், அவருடைய இது பாருங்க, டேட் ஆஃப் பர்த் பாருங்க 6/3/1990. டோட்டல் பாத்தீங்கன்னா 28. ஏஜ் 36ங்க. 28ங்கிறது திருமண தடை தாமதத்தை கொடுக்குது. தன் சுகம் ஏமாற்றம். அவங்களுடைய பேர் வந்து எஸ் அஞ்சனா. டோட்டல் 17. 17 என்பது போராட்டமான வாழ்க்கை கொடுக்குங்க. அதாவது வாழ்க்கையில போராட்டம், சண்டை போட வைக்கும். திருமணம் முடிச்சாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆனா அடையாளம் கொடுத்துருங்க, தனி அடையாளம். 17ங்கிறது தன்னை அடையாளப்படுத்தும். இன்னார்னு சொன்னா தெரியிற அளவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குங்க. போராடி வெற்றி பெற வைக்கும் அந்த 17. இங்க 36 வந்து ஏஜ்ல வந்தாலும் அதே வேலையத்தை செய்யுது, டோட்டல்ல வந்தாலும் அதே வேலையத்தை செய்யுது, நேம்ல வந்தாலும் அந்த 36 பாத்தீங்கன்னா கரெக்டா திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குதுங்க. அடுத்து ஏஜ், அடுத்த ஏஜ் அவங்களுக்கு 36 தாங்க. டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 22/2/1990ங்க. டோட்டல் 25 வந்துச்சு. டோட்டல் 25 வரதுனால அவங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு, திருமணம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஒருத்தர் ஏஜ் பாத்தீங்கன்னா 37ங்க. டேட் ஆஃப் பர்த் 6/2/1989ங்க. டோட்டல் 35. நேம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அகிலா. டோட்டல் 11 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டே கிடைக்காது, அதாவது விருத்தியை தராதுன்னு சொல்லுவாங்க 11. அப்ப 11 விருத்தினா நம்ம பிளான்லாம் நிறைய போடுவோம், அந்த பிளான் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது, சக்சஸ் கொடுக்காது. 35 அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தடைகளை கொடுக்குது. 35 திருமண வாழ்க்கையில தடைகளை கொடுக்குதுங்க. இவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஏஜ் 36ங்க. டேட் ஆஃப் பர்த் 19/7/1989ங்க. இங்க 19ங்கிறதே அப் அண்ட் டவுன் வாழ்க்கை, ஏற்ற இறக்கமான வாழ்க்கை. அவங்களோட வாழ்க்கையில வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துரும், அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். 19 ஒரு உயரத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டாங்கன்னா அந்த உயரத்தை திருப்பி தொட முடியாது. அந்த மாதிரி ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கொடுக்குறது அந்த 19. 07 2ஆம் இடத்துல வருது. திருமண வாழ்க்கையில அவங்களுக்கும் திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கு. இந்த 07ங்கிறது தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. டோட்டல் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டோட்டல் 44. கண் இருந்தும் குருடுன்னு சொல்லுவோம் ராஜநிலையில. எல்லாம் இருந்தும் ஒண்ணும் இல்லாத மாதிரி அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்காது,
யாரையும் நம்பவும் மாட்டாங்க, யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க, யாரையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. யார் சொன்னாலும் அதை கேட்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு எல்லாம் இருந்தும் ஒண்ணும் இல்லாத மாதிரி வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாத நிலையில தான் இருப்பாங்க. கண் இருந்தும் குருடனா எல்லாம் தெரியும்னு நினைச்சு அவங்களே போய் சில பிரச்சனைகளை சிக்கிக்குவாங்க. அந்த மாதிரி. அடுத்து அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா தீபா 24 வருதுங்க. 24 கடன் பிரச்சனை ஆக்கி கொடுக்குங்க. கடனாளி ஆக்காம விடான்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை கொடுக்கும். அவங்க நேமும் சரியா இல்லை. இதையெல்லாம் வந்து நம்மளுடைய ராஜநிலையின் கணிதப்படி டேட் ஆஃப் பர்த் நம்ம மாற்ற முடியாது. அதுக்கு தான் நம்மளுடைய சிம் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், நம்மளுடைய நேமு, நம்மளுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் நம்பரு, இப்படி எண்களை மாற்றி நம்ம எங்கெங்க எண்களை யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் எண்களை மாற்றி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இதுதான் உண்மை. அதாவது வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறினா எல்லாமே மாறும். நம்ம மாற மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னா நம்ம வாழ்க்கையில அப்படியே தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். நம்மளுடைய மாற்றத்துக்கு நம்ம மாறணும் முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம எண்களை மாற்றும் போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறுங்க. இது நானும் அனுபவிச்சிருக்கேங்க. நான் 10 வருஷமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப்ல மாற்றங்கள் வந்தது இந்த ராஜநிலை எண்கணிதத்துக்குள்ள வந்து நான் ராஜநிலை கிளாஸ் கத்துக்கிட்டு என்னுடைய எண்களை எல்லாம் மாற்றம் பண்ண பிறகு எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. அப்போ வந்து கரெக்டா நம்மளுடைய எண்களை வந்து மாற்றினா எல்லாமே மாறும். ஏன்னா நம்ம டெய்லி காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா இடத்துலயும் எண்கள் யூஸ் பண்றோம். உலகத்தையே எண்கள் தான் கட்டி ஆளுது. அதாவது எண்களால் தான் உலகம் ஆளப்படுது. காலை எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம எந்திரிச்ச உடனே பாக்குறது டயத்தை பார்ப்போம். அதுல எண்கள் வந்துருது. அடுத்து கேலண்டர்ல தேதி பார்க்குறோம், அதுல எண்கள் வந்துருது. அடுத்து எங்கேயும் வெளியில கிளம்புறோம்னா அப்பவும் டைம் பார்ப்போம், எண்கள். எங்க போனாலும் எண்கள் தான். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோம்னு வச்சுங்களேன், அங்க என்ன பண்றாங்க, உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த கால் உள்ள இன்டர்வியூக்கான ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அப்ப இன்டர்வியூ கார்ட்லயும் நம்பர் வருது, எக்ஸாம் ஹால் டிக்கெட்லயும் நம்பர் வந்துருது. எங்க போனாலும் எண்கள் தாங்க. எண்கள் இல்லாம எதுவுமே இல்லை. நமக்கு ஆதார் கார்டுல எண்கள் இருக்கு, பேன் கார்டுல எண்கள் இருக்கு, அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, இப்படி எல்லாமே எண்கள் தான். அப்ப எண்களை வந்து நம்ம கரெக்டான நல்ல எண்கள் அமையும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்குதுங்க. எண்கள் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். நம்ம டேட் ஆஃப் பர்த்ல வந்து நம்ம பிறக்கும் போது எண்களை நம்ம மாற்ற முடியாது. நம்மளுடைய எண்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்றோம்ல, அந்த எண்களை மாற்றும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது விதியை மதியால் வெல்வது என்று சொல்றாங்க. விதியை மதியால் வெல்வதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, விதி என்பது நம்ம பிறக்கும் போது நம்ம கிரகத்தில் ஜாதகங்கள் கட்டத்தில் உள்ள கிரகங்களை நம்ம மாற்ற முடியாது. ஆனா மதி என்பது சந்திரன் நம்மளோட அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளிவரதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடுறதா விதியை மதியால் வெல்வது. இப்ப விதியை மதியால் வெல்வதுன்னா நம்ம பயன்படுத்துற எண்கள் சரியில்லாத எண்களை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு இருக்கிறத விட நமக்கான எண்கள் சிறப்பான ராஜநிலை எண்களை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையும் அந்த ராஜநிலை, அது பேர்ல இருக்கு ராஜநிலை, வாழ்க்கையும் ராஜநிலைமைக்கு கொண்டு போய்விட்டோம். நம்மள வந்து வாழ்வை ராஜநிலைக்கு கொண்டு போட்டாலும் நம்ம வாழ்க்கை டெவலப்மெண்ட் அடுத்தடுத்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண்கள் தான் அந்த ராஜநிலை எண்கள். இது நம்மளா எடுக்கக்கூடாதுங்க. ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி அவங்களுக்கான விஷயங்கள், நம்ம கேட்குற விஷயங்கள், தகவல்களை கொடுத்து, அதாவது நம்மளோட பயோடாட்டா, ஜாதகம், இது எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுக்கான எண்களை நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டாக அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்கலாங்க. இதுதான் உண்மை. அடுத்து பாருங்க, அடுத்து ஒருத்தர் ஏஜ் 36 ஆச்சுங்க. டேட் ஆஃப் பர்த் 19/7 சாரி சொல்லிட்டேன். அடுத்து ஏஜ் பாருங்க 37. டேட் ஆஃப் பர்த் 10/10/1988ங்க. டோட்டல் 28. நேம் வந்து சுகன். இங்க 28 தன் சுகம் ஏமாற்றம். அவருக்கு வந்து டேட் நல்லா இருக்கு, 10 பரிபூர்ணம், மாசமும் 10வது மாசம் பரிபூர்ணம், வருஷமும் நல்லா இருக்கு 1988. ஆனா டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 28ங்கிறது தன் சுகம் ஏமாற்றம் சொன்னேன். அப்ப அதன்படி திருமணம் தாமதம் ஆயிட்டு இருக்குங்க. அடுத்து பாருங்க, நேம் சுகன். அது டோட்டல் 21 பாத்தீங்கன்னா தண்ட செலவு வீண் விரயம் வந்துருங்க. அப்ப அவர் வந்து வாழ்க்கையில வந்து சம்பாதிச்சாலும் அது வந்து செலவு விரயங்களாவே போயிருங்க. அது ஒரு காரணம். இவருக்கு திருமணம் கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஏஜ் வந்து 36 வயசு ஆகுதுங்க அவருக்கு. டேட் ஆஃப் பர்த் 26/11/1989. டோட்டல் 37ங்க. இவருக்கு வந்து 26 பழமை விரும்பி பழைய விஷயங்களை தேடுவார், பழமை விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும். 11 பாத்தீங்கன்னா விருத்தியை தராது. 2ஆம் இடத்துல வரக்கூடிய 11 அவருக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டு இருக்கு. விருத்தியை தரல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 11 டெவலப்மெண்ட் கொடுக்காது. டோட்டல் 37. இவரும் அப்படியே கற்பனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. நம்ம அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம்னு கொஞ்சம் கற்பனையிலேயே மறந்துருப்பாரு. அது வந்து நம்ம அதுக்கான எண்களை மாற்றம் பண்ணும்போது அவர் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும். நேம் பாத்தீங்கன்னா தேன்மொழி. டோட்டல் பாத்தீங்கன்னா 49 என்பது கர்மாவை குறிக்கும். அவங்களுடைய கர்மா படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கர்மாவை தீர்க்கறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு. அப்ப பரிகாரங்களை வந்து எண்கள் வடிவில் இயக்கும் போது கோயிலுக்கு போகாமலே நமக்கு அந்த வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம். நம்ம லைஃப்ல என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் தாமதம், அதற்கான டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த் படி அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆயிருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ், அதாவது திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சு திருமண வாழ்க்கையில் சிறப்பு இல்லாம
கணவன் மனைவி பிரிஞ்சிடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருக்கு. அதையும் பார்த்துடலாம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 21/8/1983ங்க. இதுல டோட்டல் நல்லா இருக்குங்க, 32 இழந்ததெல்லாம் மீட்கிற நம்பர் தான். ஆனா அவங்களுடைய பேர் சரியில்லாம அமைச்சுக்கிச்சுங்க. பி சுஜாதா. டோட்டல் 25 வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை இதெல்லாம் கொடுக்கும். அந்த நம்பர் அவ்வளவு மோசமான நம்பர். 25 பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்திருக்கேன். ஃபோன் நம்பர்ல 2வது டிஜிட்ல 25 வந்தவங்களுக்கு மனைவி இல்ல, அல்லது கணவன் பெண்ணா இருந்தா கணவன் இல்ல. அந்த அளவுக்கு மோசமான நம்பர் 25. சுத்தமா, அதாவது தற்காலிக பிரிவை ஏற்படுத்தினா டைவர்ஸ், நிரந்தர பிரிவுனா உயிர்க்கே ஆபத்தாக்கிடுது. அந்த அளவுக்கு 25 கரெக்டா வேலை செய்யுது. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 பேர்ல வந்து 25 வந்ததுனால இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து பாருங்க, ஏஜ் 42 ஆகுது. டேட் ஆஃப் பர்த் 27/07/1984ங்க. டோட்டல் 38. இவர் வந்து ஒரு போலீஸ்ல இருக்காரு, போலீஸ் காவல்துறையில இருக்காரு. இவருடைய நம்பர் என்னோட போன்ல கான்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்றாரு, இந்த நம்பர் என்னோட டேட் ஆஃப் பர்த்துக்கு கொஞ்சம் பலன் சொல்லுங்க அப்படின்னு. நான் எடுத்த உடனே கேட்டேன், உங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருக்குங்களா? 27 கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வீண் விரயங்களை கொடுக்கும். 07 இல்லற வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது, தாம்பத்தியத்துல சிறப்பு இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொடுக்கும் அப்படின்னு. நீங்க சொல்றது கரெக்டுங்க, எனக்கும் என் மனைவிக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருங்க, டிவோர்ஸுக்கு கேஸ் நடந்துகிட்டு இருங்க அப்படின்னு. அப்ப என்னன்னு கேளுங்க, அந்த 27 வீண் வழக்கு கோர்ட்டு விஷயங்கள்ல வந்து கொடுக்கும். கோர்ட்டு வம்பு வழக்கு வீண் விரயங்களை கொடுக்கும். 07 இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை, அதே தாம்பத்தியத்துக்குள்ள பிரச்சனை, திருப்தியற்ற கணவன் மனைவிக்குள்ள திருப்தியற்ற சூழ்நிலை, அதனால அவங்களுக்கு டிவோர்ஸ். அப்ப கரெக்டா டோட்டலும் பாருங்க 38. 38 என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, முயற்சிகளில் தடை, முன்னேற்றமின்மை, பிடிவாதம், பெண்கள் விஷயத்துல அவப்பேரை கொடுக்கும். அதே மாதிரி கடன் மட்டுமே மிச்சம் 38. இந்த டோட்டலும் அவருக்கு சரியா இல்லாதனால அவர் வந்து டிவோர்ஸ் ஆகி உலகம் ஒரு போலீஸ்காரா இருக்காரு. அவருக்கும் அந்த நம்பர் வந்து கரெக்டா டேட் ஆஃப் பர்த் அவர் வாழ்க்கையில கரெக்டா அது வேலையை செஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, ஏஜ் 42 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 14/5/1983. டோட்டல் பாத்தீங்கன்னா 31. இவருக்கு நேம் வந்து 11 அமைச்சுக்கிச்சுங்க. நேம் வந்து மலர். டோட்டல் 11 அவருக்கும் டெவலப்மெண்ட் கொடுக்கலாங்க. 31 அந்த டோட்டல் வருது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துருச்சு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 31 வறுமையை தரும் தரித்திர எண் சொல்லுவாங்க. 31 அவ்வளவு மோசமான எண், அவங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துருச்சு. அவருக்கும் டைவர்ஸ். அடுத்து பாருங்க, ஏஜ் 40 வயசு ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 11/2/1986. டோட்டல் 28ங்க. இங்க பாருங்க 11ங்கிறது அவருக்கு விருத்தியை தராது, டெவலப்மெண்ட் தராதுன்னு வருது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற 2ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மனைவி ஸ்தானத்துல வரக்கூடிய இந்த 2ஆம் எண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மையை கொடுக்காது, அதாவது நிலையான தன்மையை கொடுக்காது. அது வந்து ஸ்டடி இல்லாம, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கிறனால அந்த நம்பர் இருக்கனால டோட்டல் வந்து 28 வரனால தன் சுகம் ஏமாற்றம், அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையல, அதனால அவர் வந்து திருமண வாழ்க்கையில டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து பாருங்க 40, ஏஜ் வந்து 40 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 5/2/1986ங்க. டோட்டல் 31. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த 31ங்கிறது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது. அதே மாதிரி அவருடைய பேர் பாத்தீங்கன்னா எம் ஹப்சலா தேவி. டோட்டல் 38. பிடிவாதம், முயற்சிகளில் தடை, முன்னேற்றமின்மை, அவப்பெயர், அதே மாதிரி கடன் மட்டுமே மிச்சம். அந்த பிடிவாதம் தான் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸை மெயினா கொடுக்குது. நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில பிடிவாதம் பிடிச்சு அந்த பிடிவாதத்தினால அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் 38 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 4/5/1987. டோட்டல் 34ங்க. நேம் பாத்தீங்கன்னா ஹரிணி. அவங்க இனிஷியல் கொடுக்கல, ஹரிணின்னு கொடுத்துருக்காங்க. நேம் ஹரிணி. டோட்டல் 15. 15 என்பது வாழ்க்கை எப்போ வேணாலும் புரட்டி போடுங்க, எப்போ வேணாலும் வாழ்க்கையை சுத்தமா புரட்டி போடும். வாழ்க்கைய விபத்து மாதிரி எதிர்பாராமல் நடக்கும் 15. அப்போ அவங்களுடைய லைஃப்லையும் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கொடுத்துருச்சுங்க. அந்த நம்பர் வந்து அவங்க நேம் வந்து 15, அது சரியில்லைனால டிவோர்ஸ் கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்க, ஏஜ் 40 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 10/10/1985. 10 எல்லாம் நல்ல நம்பரா தான் இருக்கு. ஆனா டோட்டல் பாத்தீங்கன்னா 25 வருது. 25 கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை கொடுத்துருச்சுங்க. அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டா அவங்களுக்கு உள்ள வந்தாலும் சரி, டோட்டல்ல வந்தாலும் சரி, அந்த நம்பர் அவருடைய வேலையை கரெக்டா செய்யுது. 25 பிரச்சனை, பிரிவினை, அது கரெக்டா அது வேலையை காட்டிடுச்சு. அடுத்து பாருங்க, ஏஜ் 36 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா 07/7/1989ங்க. இதுல 7ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, பிரிவுக்குரிய நம்பர் தான். அவங்களுக்கு எதுலையுமே ஒரு திருப்தி இருக்காது, எல்லாத்தையுமே வந்து இவங்களே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிக்குவாங்க. அடுத்து 11 பாத்தீங்கன்னா இவர்கள் விருத்தியை தராதுன்னு சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் கொடுக்காது.
பிளான்லாம் நிறைய போடுவாங்க. ஆனா அந்த பிளான் வந்து செயல்பாட்டுக்கு வராது, நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப 7ங்கிறது தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியது. இவங்க இல்லற வாழ்க்கையும் சிறப்பு இல்லை, அதனால இவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. டோட்டல் 36ங்க. இங்கேயும் பாத்தீங்களா அந்த 36 இப்படி வேலை செய்வாங்க. 36 ஃபுல்லா டோட்டல் 36 வந்தாலும் சரி, அவங்களோட நேம்ல டோட்டல் 36 வந்தாலும் சரி, 36ங்கிறது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குதுங்க. அடுத்து இன்னொருத்தர் ஏஜ் 36ங்க. டேட் ஆஃப் பர்த் 30/11/1989. 30ங்கிறது பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கையில நிக்காது. அந்த பணம் ஃபுல்லா ரொட்டேஷன் ஆயிரும், கைக்கு வர வர சுத்தமா செலவாயிரும். 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அந்த பணம் அவங்களை விட்டு வெளியில போயிடும். அதாவது ரொட்டேஷன், பணம் சர்க்குலேஷன் வெளியில போயிருங்க. 11 விருத்தியை தராது. டோட்டல் 32 நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா கே பூங்கோதை. டோட்டல் 50. அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இங்க 2ஆம் இடத்துல வரக்கூடிய 11 தான் இவங்களுக்கும் அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்தது. அப்ப அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து ஏஜ் 36ங்க. டேட் ஆஃப் பர்த் 6/12/1989. டோட்டல் இங்கேயும் 36 தாங்க. இதுல வந்து அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா ரேவதி எஸ். டோட்டல் 27. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, வீண் விரயங்கள், அங்க விவாகரத்துக்கு இந்த விவாகரத்து நடந்ததுக்கான காரணம் இந்த உங்களோட நேம்ல இருக்க நம்பர் தாங்க. டோட்டல் 27. கடைசியா பாருங்க ஏஜ் 36. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 20/4/1989. டோட்டல் 33. நல்ல நம்பர் தான். ஆனா அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா ஏ சித்ரா. டோட்டல் 17. சண்டையிட வைக்கும், போராட வைக்கும். சண்டை போடுவாங்க, போராடி ஜெயிப்பாங்க. அந்த போராடக்கூடிய அந்த தன்மை தான் அவங்க வாழ்க்கையில டிவோர்ஸ்க்கான வாய்ப்பை கொடுத்தது. 17 வந்து அடையாளம் கொடுக்கும், ஆனா சண்டையிட்டு அதனால பிரச்சனையை ஏற்படுத்திக்குவாங்க. அடுத்து பாருங்க ஏஜ் 35 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 28/12/1990. டோட்டல் 32. இழந்ததெல்லாம் மீட்கிற நம்பர் தான், நல்ல நம்பர் தான். ஆனா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்ல 28 வர்றது வந்து அவங்களுக்கு தன் சுகம் ஏமாற்றம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை இல்லை, அதனால அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டிருக்கு. டோட்டல் அவங்களோட நேம் பாத்தீங்கன்னா எஸ் லக்ஷ்மி பிரியா. டோட்டல் 34. 34ங்கிறது அவ்வளவு சிறப்பான எண் கிடையாது. அதை எப்படி சொல்றதுன்னா குடிவிட்டு ஓட்டும்னு சொல்லுவாங்க. இருக்கிற இடத்த விட்டு இடப்பெயர்ச்சி கொடுக்கும் அப்படிம்பாங்க. அப்ப அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டு கணவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதான் விஷயம். அடுத்து பாருங்க அடுத்து திருமண வாழ்க்கையில் பாதிப்பு, அதாவது திருமண வாழ்க்கையில் கணவனை இழந்து அல்லது மனைவியை இழந்து பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள், இதுவும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருக்குங்க. டேட் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 26/7/1985ங்க. டோட்டல் 38. 26ங்கிறது அவங்க பழமை விரும்பி ட்ரெடிஷ்னல் கலாச்சாரம் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அடுத்து பாருங்க 07 2ஆம் இடத்துல கணவன் ஸ்தானத்துல 07 அந்த பிரிவினை. 7ங்கிறது கேது. அவங்க வாழ்க்கையில பிரிவினை கொடுத்துருச்சு. அது எப்படி கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 38 இழப்பு கொடுத்துருச்சு. டோட்டல் 38. அவங்களோட நேமும் பாத்தீங்கன்னா நித்யா. டோட்டல் 17. அவங்க வாழ்க்கையில கணவனை இழந்து விடோவா இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த நம்பரு, அந்த 07 கரெக்டா அவங்க வாழ்க்கையில திருமண பாதிப்பு கொடுத்துருச்சு. திருமண வாழ்க்கையில் கணவனை இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுத்துருச்சு. அடுத்து பாருங்க ஏஜ் வந்து 39 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 18/6/1986. இவங்களுடைய டோட்டல் பார்த்தீங்கன்னா 39. டோட்டல் 39 நல்ல நம்பர் தாங்க. ஆனாலும் இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல வரக்கூடிய 18 என்ன இருந்தாலும் எல்லாமே கெட்டு போயிடும். அனைத்தும் பால். 18ங்கிறது திருமண வாழ்க்கைக்கு சிறப்பு கிடையாது. அது 18 டேட் ஆஃப் பர்த்ல 18 வந்ததுன்னா தாமதமா திருமணம் முடிச்சா அவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னும் அவங்களுடைய நம்பர், அவங்களுடைய எண்களை எல்லாம் மாற்றம் பண்ணிட்டு திருமணம் பண்ணா சிறப்பா இருக்கும். ராஜநிலை என்கிறபடி அவங்களுடைய நேம்ல இருந்து, அவங்களுடைய ஃபோன் நம்பர்ல இருந்து, ஏடிஎம் பின் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, இப்படி எல்லா எண்களையும் அவங்களுக்கு ஒரு எண்கள் படி மாற்றம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சா நல்லா இருக்கும். இவங்களுக்கு 18 வந்தது. டோட்டல் பாத்தீங்கன்னா நேம்லையும் 43 வந்ததுனால இவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பட்டு கணவனை இழந்து விடோவா இருக்காங்க இவங்க. அப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டா அவங்க வாழ்க்கையில 18 எல்லாம் இருந்தாலும் அனைத்தும் பால், எல்லாத்தையும் இழக்க வைக்கும். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில கணவனை இழந்து அவங்க விடவா இருக்காங்க. அந்த அளவுக்கு கரெக்டா அந்த நம்பர் வேலை செய்யுது. அடுத்து பாருங்க ஏஜ் 38 ஆகுதுங்க. டேட் ஆஃப் பர்த் 22/11/1987ங்க. டோட்டல் 31. பணம் தரித்திரம் கொடுக்குற நம்பர். இந்த நம்பர் பண கஷ்டம் கொடுக்குற நம்பரு. 2ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த 11ம் இவங்க வாழ்க்கையில டெவலப்மெண்ட் கொடுக்கல, விருத்தி தரவில்லை. அதே மாதிரி இவங்களோட நேம் பாத்தீங்கன்னா எஸ் மாரியம்மாள். 25 டோட்டல். 25 பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கணவனை இழக்க வச்சிருச்சு. அப்ப என்ன 25 பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான நம்பருங்க. டைவர்ஸ் கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு மோசமான நம்பர் இந்த 25. அடுத்து பாருங்க ஏஜ் 32. டேட் ஆஃப் பர்த் 7/9/1987.
7ங்கிறதே தடை ஏற்படுத்தும். 9ங்கிறது திருவோடி எந்த வைக்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வறுமை தந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பருங்க. டோட்டல் 41 அற்புத கடாட்சம்னு பார்த்தா இங்க உள்ள வர்ற நம்பர் பாருங்க, 7ம் 9ம் அவங்க திருமண வாழ்க்கையில பாதிப்பை கொடுத்துருச்சு. 7ங்கிறது பிரிவினை கொடுக்குற நம்பர், 9ங்கிறது அவர் வாழ்க்கையில கஷ்டத்தை பண கஷ்டத்தை கொடுக்குற நம்பர். அவங்களோட நேமும் பாத்தீங்கன்னா மகேஸ்வரி. டோட்டல் 28. அப்ப டோட்டல் 28 தன் சுகம் ஏமாற்றம்னு ஒன்று. தன் சுகம் ஏமாற்றம்னா அவங்க ஆசைப்பட்டபடி வாழ்க்கை இல்லை, திருமண வாழ்க்கையில பாதிப்பை தான் அடைஞ்சிருக்காங்க, கணவனையும் இழந்திருக்காங்க. இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. அடுத்து பாருங்க, ஏஜ் 32ங்க. டேட் ஆஃப் பர்த் 4/1/1988. டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 31. இங்க 4ங்கிறது ராஜநிலை நல்ல எண்கள். 4ங்கிறது பிரம்மாண்டம், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண் தான். ஆனாலும் 4 என்பது கொஞ்சம் தனிமைப்படுத்தும் சொல்லுவாங்க. அதாவது தனிமைப்படுத்தும், தனியா இருப்பாங்க, தனிமைப்படுத்தும் சொல்லுவாங்க. இவங்களுடைய நேம்லையும் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 36 வருது. எம் சங்கீதா. டோட்டல் வந்து 36. இந்த 36 வந்து எங்க வந்தாலும், நேம்ல டோட்டல் வந்தாலும், டேட் ஆஃப் பர்த்ல டோட்டல் வந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. நான் இப்ப அனலைஸ் பண்ணல, எனக்கு ஒரு விஷயம், இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. 36 அவ்வளவு தூரத்துக்கு மோசமான எண்ணா தான் இருக்கு. அது குருட்டு தைரியம் சொல்லுவாங்க, ஆனாலும் அதனுடைய வேலை கரெக்டா திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குதுங்க. அடுத்து பாருங்க, ஏஜ் 34. டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா 8/7/1991. இதனுடைய டோட்டல் பாத்தீங்கன்னா 35. இங்கேயும் பாருங்க, 2ஆம் இடத்துல 07, அந்த 7வது மாசம் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்துருச்சு. அவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. டோட்டல் 44ல வருதுங்க. 44 பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஒண்ணும் இல்லாத மாதிரி, எவ்வளவு இருந்தாலும் ஒண்ணும் இல்லாத மாதிரி, எல்லாம் இருக்கும் ஆனா ஒண்ணும் இல்லாத மாதிரி. அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. எல்லாம் இருந்து ஒண்ணும் இல்லாத மாதிரினா இப்படி பற்றட்டலை கொண்டு போய் விட்டுரும். அதாவது கண் இருந்தும் கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், யாரையும் நம்ப மாட்டோம், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம்னு இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில தோல்வி சந்திச்சு பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த 44 அப்படித்தாங்க வேலை செய்யும். இவங்க வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் திருமணம் முறிவு, அதாவது கணவனை இழந்து இவங்க விடவாயிட்டாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பிறந்த தேதிக்கான எண்கள்ல வரக்கூடாத எண்கள், அது நம்ம பிறந்த தேதியை மாற்ற முடியாது. சில எண்கள், வரக்கூடாத எண்கள் இருக்கு. அந்த எண்கள்லாம் வந்ததுன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை மாற்ற முடியாது. நமக்கான எண்கள், செல் நம்பர்ல இருந்து ஏடிஎம் பின் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், வாகன எண்கள், நம்மளுடைய நேமு, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கான பாஸ்வேர்டு, ஜிபே பாஸ்வேர்டா இருக்கலாம், லாக் ஸ்கிரீன் பாஸ்வேர்டா இருக்கலாம். இன்னும் எங்கெங்க எண்கள்லாம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் எண்கள், நமக்கு பயன்படுத்தக்கூடிய எண்களை ராஜநிலை எண்கணிதப்படி, ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி உங்களுக்கான ஜாதகத்தின்படி உங்களுக்கான எண்களை தேர்ந்தெடுத்து நீங்க பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்ப எண்கள் நம்ம எந்த அளவுக்கு நல்ல எண்களை யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் டெவலப்மெண்ட், முன்னேற்றம் கிடைக்கும். இதுதான் ராஜநிலையுடைய தாத்பரியம். நம்ம எண்களை வந்து தவறான எண்கள், சரியில்லாத எண்களை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில வந்து வீழ்ச்சியை சந்திக்கிறோம், கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். அதை மாற்றம் பண்றதுக்கு தான் அந்த ராஜநிலை ஜோதிட எண் கணிதம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது. இதை கரெக்டா ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி நம்மளுடைய ஜாதகப்படி நமக்கான எண்களை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்த ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குழுமத்திற்கும், ராஜநிலை டிவி ராஜநிலை ஆசான் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவருக்கும் என் நன்றியை தெரிவித்து என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் 26வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் பிறந்த தேதிகளால் திருமண வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது, தேதிகளால் எத்தனை பிரச்சனைகள், அதே தேதிகளால் தீர்வுகள் என மிக சிறப்பாக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஏ.கே. அழகர்சாமி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.